முருங்கைக்கீரை சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வறுத்துவாங்க, கருக விடாமல். ஒரு 7 பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, 6 பல்லு பூண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை தீயை குறைச்சிட்டு வதக்கிட்டாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆகுறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்திற்கு பச்சை மிளகா நான் கீறியிருக்கேன், கீரி சேர்த்துக்காங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சிறிதளவு பார்த்தீங்கன்னா தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஒன்றே இது கூட வதக்கினீங்க செஞ்சீங்கன்னா சட்னி வீணாக போகாமல், தேங்காய் சேர்க்கறதுனால சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும். நம்ம சாதத்தில் கூட நம்ம சுடு சாதத்தில் போட்டு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸு முருங்கைக்கீரை தான். இந்த முருங்கைக்கீரையை நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த 1 கப் அளவுக்கு நல்லா ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடியில் நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் கழுவிட்டு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு மிக மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்து இப்போ நைஸாக அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம்.
ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசிட்டு இது கூட சட்னியில் சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாட்டில் கூட போட்டு சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த முருங்கைக்கீரை சட்னி சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.